3 மோரிஸ் வாழைப்பழத்தோட தோலை உரிச்சிட்டு அதை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி டப்பாவில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கெட்டியான பசும்பால் 1/2 லிட்டர் சேர்த்துட்டு 1/4 பங்கு வத்தி வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு கூட கொஞ்சமாக தண்ணி இல்லைனா பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்ச பால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீமியான பக்குவத்துக்கு வந்திருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், தேவைக்கு இனிப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நட்ஸை கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ ஃப்ரீஸ் பண்ண வாழைப்பழம், காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் மிக்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு ஒரு டப்பாவில் மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஐஸ் மோட் இல்லைன்னா வீட்டில் டீ குடிக்கிற கப்புக்குள்ளே ஊற்றிட்டு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பனானா ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.